ஆடு மேய்க்கிற ஒருத்தர் நவகிரகங்களை அலற விட்டிருக்காரு. பஞ்சபூதங்களை மாத்தி அமைச்சிருக்காரு. விதிய மதியால் வென்றவர் அவர் என்பதை எல்லாருமே ஏத்துக்கவும் செஞ்சாங்க. இடைக்காடர் சாதாரண ஆடு மேய்க்கிற மனிதராய் இருந்தவர் கல்வியறிவு இல்லாதவர்னு சொல்றாங்க. ஆனா ஆழ்ந்த ஞானம் இவருக்குள்ள இருந்திருக்கு. அந்த இடைக்காடர் திருவண்ணாமலையில ஜீவ சமாதி ஆனதா சொல்றாங்க. 18 சித்தர்களுக்கும் இங்க தனித்தனியா சிலைகள் அமைச்சிருக்காங்க. இடைக்காடர் பிறந்தது மானாமதுரை இடைக்காடர் ஊர். அங்கே பிறந்து அப்படியே மதுரை பருவதமலை, கொல்லிமலை, ஏரிக்குப்பம் இங்கெல்லாம் போய்ட்டு ஆடு மாடு மேய்க்கிறார். அப்போ போகர் கப்பல் மூலிமா அனுப்புறதுக்கு சீனாவுக்கு அனுப்புகிறார். அப்புறம் திருப்பி வர்றாரு. அவர் போகர் நீங்கள் ஜீவசமாதி திருவண்ணாமலை தான் ஆகணுன்ட்டு அனுப்பிடுறாரு. இடைக்காடருக்கு இங்கே தனியே பெரிய சிலை அமைச்சிருந்தாங்க. நின்றுக்கிட்டு காலை நிற்க வச்சு தியானம் பண்ணுவார். அப்போ நவகிரகம் மேலே போகிறவங்க பார்க்குறாங்க. இவங்க மட்டும் ஆடு மாடுலாம் இவங்களுக்கு மட்டும் பசியர்னு இருக்குது அப்படின்ட்டு இவங்ககிட்ட வராங்க. அப்போ வரக்குள்ளே இவர்கிட்ட இருக்கிற ஆட்டுப்பால் சட்டி, ஒரு சட்டியில் ஆட்டுப்பால் ஒன்று கேழ்வரகு சாப்பாடு அதை கொடுக்குறாரு. அந்த மழக்கத்தில் அவர் கீழே படுத்துடுறாங்க. அப்போ இவர் நாணதிச்சுட்டு கிரகத்தை மாற்றி அமைக்கிறார். அப்போ பஞ்சம் போகுது, மழை காற்று எல்லாமே. அப்போ எல்லாமே ஊர் எல்லாம் பசியர்னு ஆகிடுது. 700 ஆண்டுக்கு பஞ்சாங்கம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார்.